ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பரதநாட்டியம் ஹேர் அண்ட் மேக்கப் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆல்ட்டா போட்டுக்கலாம், கையிலையும் கால்லையும். நான் வந்து லிக்விட் ஆல்ட்டா எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ், பெயிண்டிங் ப்ரஷ் மாதிரி இருக்கும், அந்த ப்ரஷ்ஷை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆல்ட்டா போடுறதுக்கு. எப்போயுமே நான் இதான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து காட்டன் இல்லை இயர்பட்ஸ் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுனா எனக்கு டக்கு டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீடாக போடுறதுக்காக இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி நேர் உச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சமாக முடி எடுத்து சென்டரில் அதுக்குள்ளே ரிங் கொண்டையே வச்சுக்கோங்க. இந்த ரிங் கொண்டையை வச்சதுக்கப்புறம் முடியை அதை சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. அடுத்து அது மேலே ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் போடுற ரப்பர் பேண்ட் லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ புதுசாகவே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ரப்பர் பேண்டாக போட்டுக்கிறேன். அப்புறம் ஹேரை நல்லா காம் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பின்னிக்கோங்க. இது கொஞ்சம் மீடியம் ஹேருங்கிறதுனால நான் வந்து சென்டரில் இருந்து இந்த விக் வச்சு பின்ன ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப ஷார்ட் ஹேர் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து விக் வச்சு ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் குஞ்சம் வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு ஜடை பிள்ளை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஹேர் ஸ்டைல் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் மேக்கப். மேக்கப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூபை காட்டன் கிளாத்தில் வச்சு ஒத்தி எடுத்துக்கிறேன் ஃபேஸில். இப்படி பண்ணுறதுனால மேக்கப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபவுண்டேஷன். ஃபிட்மி ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ லிக்விட் ஃபவுண்டேஷன் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பேன்கேக் ஃபவுண்டேஷன். இதில் கோல்டன் எல்லோ நம்பர் 21 நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் இருக்கிற ஸ்பாஞ்சை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், திட்டு திட்டாக இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண லிக்விட் ஃபவுண்டேஷன் இருக்குது இல்லைங்க, அதுக்குமே நம்ம ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா நல்லா பிளெண்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை விட சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த கோல்டன் எல்லோ ஃபவுண்டேஷன்லேயும் நீங்கள் போயிடலாம். அந்த லிக்விட் ஃபவுண்டேஷன் தேவையில்லை, இல்லைனா ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான். எப்பயுமே காது கழுத்துன்னு எல்லா இடமும் கவர் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷனை. அடுத்து காம்பேக்ட். அது வந்து ரொம்ப லைட்டாகவே அப்ளை பண்ணால் போதும். சும்மா லைட்டாக தொட்டுட்டு ஃபேஸில் லைட்டாக அங்கங்கே டேப் பண்ணி விட்டால் போதும். அப்புறம் அதையும் ப்ரஷ்ஷை வச்சு தட்டி விட்டுட்டோன்னா அந்த டஸ்ட் எல்லாம் போயிடும். நான் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி காம்பேக்டை செட் பண்ணுறது அவங்களுக்கு ஏதோ கிச்சலாம் கட்டுற மாதிரி இருந்திருக்கு போல், சிரிச்சிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஐப்ரோ வந்து அவங்க ஃபேஸ்க்கு தக்கன எந்த அளவுக்கு லென்த்தியாக கொடுத்தா நல்லாயிருக்குமோ அந்த அளவுக்கு லென்த்தியாக நல்லா கொடுத்துக்கோங்க. அடுத்து ஐஷேடோ வந்து ஐப்ரோக்கு கீழே ஒரு லைன் வந்து அப்படியே அந்த ஒயிட் ஐஷேடோவை எடுத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஐஷேடோ வந்து நல்லா கலர் தூக்கி காட்டும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நான் டார்க் கலராக போட்டிருக்கிறேன், மெரூன் கலரில். அதுக்கடுத்து வெளியில் ஒரு கலராக போட்டிருக்கிறேன், வெளியில் வந்து ஒரு பிங்க் கலரில் போட்டிருக்கிறேன். அதை கவர் பண்ணி அடுத்து ஆரஞ்சு கலரில் போட்டிருப்பேன். சென்டரில் ஐபால் மேலே கோல்டன் கலர் வச்சுருப்பேன். இப்போ ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்புக்கு வந்துட்டோங்க. ஐலைனர் வந்து நல்லா பரதநாட்டியம் டான்ஸிங் மேக்கப் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஜென்ரலாக ஐ மேக்கப்பே நல்லா தூக்கி காட்டணும் நம்மளுக்கு பரதநாட்டியம்ன்றதுக்கு. ஸோ ஐலைனர் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஐலைனர் கொஞ்சம் நல்லா லென்த்தியாகவே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து காஜல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஸ்காரா, நார்மலாக நம்ம எப்பயும் போடுற மாதிரி மஸ்காரா கொடுத்துக்கிறேன். ஐ மேக்கப் முடிஞ்சுது. அதுக்கடுத்து நம்ம லிப் மேக்கப் போயிடலாம். லிப்ஸ்டிக் வந்து மார்ஸ் பிராண்ட் எடுத்துருக்கிறேன் நான். இதில் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு போடுறப்ப நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து ப்ளஷர் வழக்கம் போல் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து ஹைலைட்டர் லைட்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஜுவல்லரி எல்லாம் போட்டு விட்டுட்டு மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பின்னாடி இந்த கொண்டையில் வைக்கிறோம்ல சென்டரில், இது வந்து நான் எப்படி மாட்டியிருக்கிறேன்னா, அந்த த்ரெட் இருக்குல்ல அதை வந்து கொண்டையில் உள்பக்கமாக கொடுத்து வெளியில் கூட எடுத்து அதை சுற்றி அந்த கொண்டையை சுற்றி நல்லா டைட்டாக நாட் போட்டு விட்டேன். இது சூரியன் சந்திரன்னு சொல்லுவாங்க. இதில் வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன் இருக்கிற மாதிரி நம்ம ரோப் வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த ரோப்பை தலையில் பின்னாடி கீழே வந்து நம்ம நல்லா டைட்டாக நாட் போட்டு விட்டுறணும். இப்போ நெத்தி சுட்டி வைக்கிறோம்ல, இதையுமே கீழே கூடிய நாட் போட்டு விட்டுக்கிட்டேன். அடுத்து ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், பரதநாட்டியம் மேக்கப் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.